ரீசெண்டாக ஐ கேம் அக்ராஸ் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் திஸ் உமன் நேம்டு கிறிஸ்டல் கண்டாலரியோ. இவ என்ன பண்ணியிருக்கா, இவளோட 16 மாச குழந்தைய வீட்டில் தனியாக வச்சு பூட்டிட்டு இவ ட்ரிப்பு கிளம்பி போயிருக்கா. 8 நாளைக்கு அந்த குழந்தை சாப்பாடு தண்ணி இல்லாமல் அழுதழுதே செத்துருக்கு. என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். 1.5 வயசு குழந்தைன்னா ப்ராப்பராக நடக்க கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. 8 நாளைக்கு சோறு தண்ணி இல்லாமல் தனியாக அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கோம். இவன் அந்த சைடு ட்ரிப்பு போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவளை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிற்க வச்சா எனக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லை, அதனால தான் நான் ட்ரிப்பு போயிட்டு அப்படின்னு பேசுது. ஒன்று அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போயிடணும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துக்க சொல்லிட்டாச்சு போயிடணும். இன்னும் கேவலமான மென்டாலிட்டி அதை வீட்டில் விட்டு கூட்டிட்டு போகிறது. மனுஷ ஜென்மம் தானே இதெல்லாம். இது ஃபர்ஸ்ட் கேஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி குழந்தைய விட்டு போயிருக்காங்க தெரியுமா? நான் தேடி பார்த்த வரைக்கும் கோர்ட் கேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருந்திருக்குது. உடனே வருவீங்க இதெல்லாம் யூஎஸ்ல தான் நடக்குது, நம்ம ஊரில் நடக்கிறது இல்லைன்னு. நம்ம ஊரில் எங்கே நடக்கிறது இல்லை. அம்மா லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை பார்த்து 8 வயசு குழந்தைய அவங்க அம்மாவே கொண்டிருக்காங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக பெங்களூர்ல ஒரு அம்மா 4 வயசு குழந்தை கொல்லியா? நம்ம ஊரில் நடக்கிற முக்கால்வாசி சைல்டு அபியூஸுக்கு பேரண்ட்ஸும் ஒரு முக்கியமான காரணம் தான். அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா எப்படி சைல்டு அபியூஸ் ஆகும்? இவங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலியாகவும் இருக்கக்கூடாது, 2 பேரும் வேலைக்கும் கிளம்பி போகணும், குழந்தை கட்டியும் ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஆனால் குழந்தை நல்லா வளரணும்னா எப்படி வளரும்? கஞ்சா குடிக்குதான் ஆகும். அந்த நாய்க்கு அபியூஸ் பண்ண தான் செய்யும். நம்ம கூட இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் உனக்காகத்தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் உங்கள் குழந்தையை பார்த்துக்க முடியாது, உங்களால் அதுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது, அதை பத்திரமா வச்சுக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க. உங்கள் ஆசைக்கு ஒரு குழந்தையை பெற்று விட்டு அதை கஷ்டப்படுத்தாதீங்க.